மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை இன்னும் முடிக்காமல் இருப்பது ஏன் என புதிய மாவட்ட நீதிபதி முரளிதரன் சிபிசிஐடி போலீசாரிடம் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், வணக்கம். மேலும் நீதிபதி தரப்பிலிருந்து என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு, என்ன விவாதம் நடந்தது, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீலகிரி மாவட்டம் முதன்மை நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வருகிறது. இந்த சூழல்ல வழக்கு விசாரணைக்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள தரப்பில் வாளையார் மனோஜ் மற்றும் ஆஜராகினார். மற்றும் அரசு தரப்பில் வழக்கறிஞர் கானகராஜ் மற்றும் சிபிசிஐடி டிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசார் ஆஜராகினார். இந்த வழக்கை விசாரித்து வந்த புதிய மாவட்ட நீதிபதியான முரளிதரன் சிபிசிஐடி போலீசாரிடம் கேள்வி எழுப்பினார். அதாவது இந்த விசாரணையை ஏன் இன்னும் தாமதப்படுத்திட்டு முடிக்காத காரணம் என்ன என்ற கேள்வியை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு தொடர்பான செல்போன் உரையாடல் மற்றும் தகவல் பரிமாற்றம் குறித்தான தகவல்கள் பிஎஸ்என்எல் நிறுவனத்திடம் கேட்கப்பட்டிருக்கும். அந்த தகவல்கள் இன்னும் வரவில்லை என அவர்கள் தரப்புல விளக்கம் கொடுத்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே தனிப்படைகள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கு விசாரணை இன்று வரும்பொழுது இந்த வழக்குக்கான தாமதம் என்ற கேள்வியை நீதிபதி முன்வைத்ததால் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் செல்போன் உரையாடல்கள் குறித்தான தகவல் வர வேண்டும் என்ற காரணத்தை நீதிமன்றத்தில் போலீசார் தரப்பில் குறிப்பிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்தி. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.